நேயர்களே, இது உங்கள் பிசினஸ் இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஈஸியான குறைந்த முதலீடு ஒரு ₹500 போதுங்க. அத வச்சு எப்படி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம என்ன குறைந்த முதலீட்டுல நிறைய தொழில் இருக்குங்க. இது ரொம்பவே ஈஸியான ஒரு தொழிலுங்க. வீட்ல இருந்து ஒரு லேடிஸ் கூட ஈஸியா பண்ணிடலாம். அப்படியான ஒரு ஈஸியான தொழிலுங்க. என்ன அப்படின்னா முளைக்கட்டிய தானியம். முளைக்கட்டிய தானியம் நம்மளுக்கு எல்லாமே தெரியும். அதோட பெனிஃபிட் என்ன, அதோட பயன்கள் என்ன அப்படின்றது நம்மளுக்கு ஆல்வேஸ் தெரியும். அதை நம்ம எப்படி பிசினஸா கன்வெர்ட் பண்ண போறோம் அப்படின்ற பத்தி பார்க்க போறோம். இது வருங்காலத்துல ரொம்ப டிமாண்ட் இருக்கக்கூடிய பிசினஸ்ங்க. நீங்க இப்ப இருந்தே இதை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க கொஞ்ச நாள் கழிச்சு இதை நல்லாவே பிக்கப் பண்ணி நீங்க கொண்டு போயிடலாங்க. இதை எங்கெங்கெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா, நம்ம காலையில வாக்கிங் போறாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல கண்டிப்பா ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக முளைக்கட்டிய தானியம் வாங்கி சாப்பிடுவாங்க. ஜிம்முக்கு போறாங்க பாத்தீங்களா, அவங்க கண்டிப்பா வாங்கி சாப்பிடுவாங்க. சின்ன சின்ன டீ கடை இருக்கும்ல, அந்த இடத்துல நீங்க கொண்டு போய் சேல்ஸ் பண்ணலாம். இதை நம்ம ஆரம்பத்தை வீட்டுலலாம் செய்வோம். இப்போ வீட்டுல யாருமே செய்யறது இல்லை. அப்படி இருக்கும்போது இதை நீங்க கொண்டு போய் கம்மியான ரேட்ல, ஏன்னா காலையில ஹெல்த்துக்காக சாப்பிடுறவங்க கொஞ்சோண்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அதை நீங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட ரேட்ல நீங்க வச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அதை வாங்கி சாப்பிடுவாங்க. இதோட பயன்கள் பாத்தீங்கன்னா, ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணணும். பிளட் ப்ரெஷரு, சுகரு எல்லாத்தையும் நம்ம கம்மி பண்ணிட்டு நம்மளுக்கு நல்ல ஒரு புரோட்டீன் சத்து கொடுக்கக்கூடியதுங்க முளைக்கட்டிய தானியம். நம்மளுக்கு இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியமே கிடையாது. இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்றது எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். நம்ம இதை எவ்வளவு எப்படி பிசினஸா நம்ம கொண்டு போக போறோம், அதுக்கு என்ன ஃபார்முலா, எப்படி நம்ம பண்றது அப்படின்ற பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். இதை நீங்க செய்யும் போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோ மூமெண்டா இருக்கும். நீங்க சொன்னீங்க ரெகுலரா கண்டினியூ பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரா இருக்குங்க. சரி வாங்க, இதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத நம்ம வீடியோல பார்க்கலாம். நம்ம பாசிப்பருப்புக்கான ஒரு டெமோ வீடியோ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பாசிப்பருப்பை நல்லா களைஞ்சு நம்ம அதை ஓவர் நைட் ஊற வச்சுட்டு, நம்ம வீட்டில் முளைக்கட்டு தெரியும். இன்கேஸ் இருந்தாலும் நான் சொல்றேன். நல்லா களைஞ்சு ஊற வச்சதுக்கு அப்புறம் நம்ம காட்டன் துணி இருக்கு பார்த்தீங்களா, ஒயிட் காட்டன் துணியில நீங்க அதை ஒரு நாள் ஃபுல்லா கட்டி வச்சிடலாம். இல்லை காட்டன் துணியில கட்டலை அப்படின்னா நல்ல ஒரு சட்டியில போட்டு மேலே காட்டன் துணியை நல்லா காத்து போகாம கொத்தி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டீங்கன்னா இந்த மாதிரி முளைக்கட்டி வந்துடும். இது பாசிப்பயிறுல பண்ணலாம், அடுத்து கொண்டைக்கடையில பண்ணலாம், அடுத்து கடலைப்பருப்பு. இது மூணுலையுமே நீங்க இதை பண்ணலாங்க. இதை நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மேக்சிமம் அரை கிலோ நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 800 கிராம் கிடைக்குதுங்க. அரை கிலோ பாசிப்பருப்போட ரேட்டு பாத்தீங்கன்னா ₹60. இதை நீங்க போடும்போது உங்களுக்கு 800 கிராம் கிடைக்கும். இது பாசிப்பருப்புக்கான மெஷர்மெண்ட். இதுவும் கொண்டைக்கடலைக்கும் கடலைக்கும் இதை விட அதிகமா தான் கிடைக்கும். ஏன்னா அது முளைச்சு வரும்போது எடை இன்னும் அதிகமா கூடுங்க. நீங்க ஒரு 20 கிராம் பேக் அரை கிலோல போட்டீங்க அப்படின்னா 25 பேக்கிங் நீங்க பண்ணலாம். 25 பேக்கிங் நீங்க பண்ணும்போது ஒரு பேக்கிங்கோட விலை ₹15 வித்தாலும் ₹375 விற்கலாங்க. நீங்க உங்களோட காஸ்ட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா, ₹60 பயிர் வாங்குறீங்க, ₹15 பேக்கிங்கோ நீங்க செய்யறதோ ஏதோ ஒண்ணு வச்சுக்கிறீங்க, உங்களுக்கு ₹300 வரைக்கும் லாபம் கிடைக்குங்க. வெறும் ₹75 முதலீட்டுல ₹300 வரைக்கும் லாபம் கிடைக்கும். நீங்க அரை கிலோ பயிர். நீங்க இதை ஒரு கடையில ஒரு 25 பேக்கிங் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ₹300 லாபம் கிடைக்கும். இது ஒரு 10 கடையை நீங்க கஸ்டமர் புடிச்சு வச்சுக்கிட்டு நீங்க கொண்டு கொடுத்தீங்கன்னா எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்லவே தேவையில்ல, உங்களுக்கே தெரியும். இது நம்ம சூப்பர் மார்க்கெட்டோ, நான் சொன்ன மாதிரி டீ கடையோ, இல்ல இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் ஃப்ரெஷ்ஷா விற்பாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துலயும் அங்கெல்லாம் நீங்க 1/4 கிலோ அரை கிலோ அப்படின்னு சொல்லி பேக்கிங் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா சமைக்கிறவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சமைப்பாங்க. இது சூப்பர் மார்க்கெட்ல ஆல்ரெடி அவைலபிளா இருக்கு, செக் பண்ணி பாருங்க. நீங்க சூப்பர் மார்க்கெட் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா FSSC சர்டிபிகேட் எடுத்து கொஞ்சம் ப்ராப்பரா கொடுக்கணும். நான் சொன்னது டீ கடை, இந்த நீங்க வாக்கிங் போற இடத்துல, இந்த ஜிம்க்கு போவாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல எல்லாம் கொண்டு ஸ்டால் மாதிரி போட்டீங்கன்னா நீங்க FSSC தேவையில்ல. சூப்பர் மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு கண்டிப்பா FSSC தேவை. அதை மட்டும் செக் பண்ணி பாத்துக்கோங்க. முளைக்கட்டிய பயிரை முளைக்கட்டி எடுத்துட்டு நீங்க ஒரு நாள் காய விடணுங்க. அதை ஒரு நிழல்ல தண்ணி இல்லாம காய வச்சிடணும். காய வச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க பேக்கிங் பண்ணணும்.
ஈரத்தோட பேக்கிங் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து கெட்டு போயிடும், நம்மளுக்கே தெரியும். ஸோ அதனால தண்ணி இல்லாமல், அதுக்காக ரொம்பவும் காஞ்சிராமல் தண்ணி இல்லாமல் காய விட்டுறணும். இது ஒரு 3 நாள் வரைக்கும் தாங்குங்க. இந்த முளைக்கட்டிய பயிர் நீங்கள் பேக்கிங் பண்ணிவிட்டு ஜிப்லாக் கவரில் வந்து பேக்கிங் பண்ணதுக்கப்புறம் 3 நாள் வரைக்கும் தாராளமாக தாங்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் ட்ரை பண்ணிட்டேன். ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். 3 நாள் வரைக்கும் தாங்குது. ஒவ்வொரு பயிரை பொறுத்தளவுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து மாறுதுங்க. முளைக்கட்டுற டைமாக இருக்கட்டும், காயிற டைமாக இருக்கட்டும், எடை கணக்காக இருக்கட்டும், ஒவ்வொரு பயிருக்கும் டிஃப்ரென்ஸ் மாறுது. ஆனால் அதிகம் லாபம் இருக்கக்கூடிய தொழிலுங்க. நம்ம ஒரு டைம் இறங்கி பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக அதில் வந்து லாபம் எடுத்துடலாம். ஒரு ரூ. 65 முதலீட்டில் ரூ. 300 லாபம் கிடைக்குது அப்படின்னா, நான் சொல்கிறது 20 கிராம் பேக்கிங். 20 கிராம் பேக்கிங் போட்டிங்கன்னா ஒருத்தவங்க வாங்கி சாப்பிட்றதுக்கு ஒரு 20 கிராம் பேக்கிங் வந்து போதுமானது. ஒரு ரூ. 15 கொடுத்து அவங்களோட ஹெல்த்துக்காக கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ அது வந்து போதுமானது. நீங்கள் 1/2 கிலோ பேக்கிங் 1/4 கிலோ பேக்கிங் போட்டு பார்த்தீங்கன்னா அது தகுந்த மாதிரி நீங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி தோணுதோ அது தகுந்த மாதிரி, ஏன்னா அதுக்கு பேக்கிங் வேறு, FSSAI சர்டிஃபிகேட், லேபிளிங் எல்லாம் போடணும் இல்லையா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பேக்கிங் பண்ணி கொடுத்துக்கலாம். நான் சின்ன கவருக்கான அளவு தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு உங்களுடைய கடையில் நீங்கள் கொண்டு போடுறத பொறுத்து நீங்கள் வந்து பேக்கிங் பண்ணி கொடுத்துக்கலாங்க. ஸோ நம்மளுடைய வீடியோ வந்து ரொம்ப ஒரு ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிற மாதிரி ஒரு வீடியோ வந்து உங்கள்கிட்ட வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக நிறைய பேத்துக்கு தேவைப்படும். உங்களுக்கு இல்லைனாலும் கண்டிப்பாக அடுத்து உங்களுக்கு தேவைப்படும். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.